ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பிரெட்போர்டோட பேசிக்ஸை வந்து இப்போ வெர்ச்சுவல் மூலமாக ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். இதான் அந்த பிரெட்போர்டோட ஃப்ரண்ட் வியூ. அதோட ரியர் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே மெட்டல் பிளேட்ஸ் தான் கனெக்ட் ஆகிருக்கும். மேலே 2 லேயர் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். அதே மாதிரி கீழே 2 ஹரிசாண்டல் லேயர் இருக்கும். அடுத்து இன்பிட்வீன் லேயரில் வந்து ஃபுல்லாக வெர்டிக்கல் காலம்ஸாக மெட்டல் பிளேட்ஸாக இருக்கும். இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் தான் எல்லாமே ஃபுல்லாக. அந்த இந்த 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 5 பாயிண்ட்டுக்கு பேக் சைடில் ஒரு மெட்டல் பிளேட் இருக்கும். அது எல்லாமே வந்து எல்லாம் ஒரே லைனில் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். அதே இங்கே இந்த ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட்ஸாக இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு 5 பாயிண்ட்டு, அடுத்த 5 வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 காலம் இருக்கும். அது எல்லாமே அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லென்த்தியான ஒரு மெட்டல் பிளேட் இருக்கும். அப்போ இது எல்லாமே என்னன்னா இன்டர் கனெக்டட் தான். நடுவில் மட்டும் தான் இந்த கேப் இருக்கும். இதே ஸ்டைலில் தான் இங்கேயும் இந்த பிரெட் போர்டு இருக்குது, டிசைன் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், மேலே உள்ள லேயரில் இந்த ஃபஸ்ட் இதில் பாசிட்டிவ் ஆஃப் த பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் கொடுத்துருக்கலையா, ரெட் கலர்னால பாசிட்டிவ். அடுத்து கீழே உள்ள லேயரில் வந்து நெகட்டிவ் ஆஃப் த பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பிளாக் கலர் நெகட்டிவ். ஸோ ரெட்னா எப்பவுமே பாசிட்டிவ், அடுத்து பிளாக்னா நெகட்டிவ். அது கீழே உள்ள லேயர் வந்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லேயரில் உள்ளே வந்து பாசிட்டிவ், வெளியே நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக அந்த பிரெட் போர்ட்லேயே அந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சென்டர் உள்ள லேயரில் வந்து வெர்டிக்கல் காலம்ஸில் தான் நான் 5 பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, வெர்டிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் சிம்பிளாக இந்த பேட்டரி இதில் கனெக்ட் பண்ணுறது காட்டுறாங்க. ஸோ பேட்டரி 5 வோல்ட் எடுத்து இந்த ப்ளஸ் பேட்டரி ப்ளஸ் அதில் கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து மைனஸ் எடுத்து இந்த உள்ள இன்னர் லேயரில் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த சென்டரில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வயர் மூலமாக ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹரிசாண்டல் லேயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல்லாக இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வரைக்கும் மொத்தமும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த மைனஸும் வந்து இங்கே டிஸ்கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த நடுவில் கேப் இருக்குது, இங்கே ஒரு வயர் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த லேயர் மொத்தமும் மைனஸ் ஆகிடும். அடுத்து இங்கேருந்து கீழே பாட்டமில் ஹரிசாண்டல் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு வயர் எடுத்து இங்கே ப்ளஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, இன்னரில் ப்ளஸ். அடுத்து இங்கே அவுட்டரில் மைனஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ உள்ளே வர்றது இங்கே மைனஸ், இங்கே வெளியே மைனஸ் வரும் இப்படியே. ஸோ மேலே ப்ளஸ்ஸு, கீழே மைனஸ். அடுத்து எல்இடி வந்து இதில் எப்படி கனெக்ட் பண்ணோம்னா அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இல்லையா, வெர்டிக்கல் டாட்ஸ் 5 டாட்ஸ், லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று. அடுத்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ண என்ன ஆகும்னா அந்த 2 பாயிண்ட் என்னன்னா ஷார்ட் ஆகிடும். ஏன்னா முன்னாடி பார்த்தோம் அதில் பேக் சைடில் வந்து ஒரு மெட்டல் பிளேட் இருக்கும் இந்த மாதிரி. அப்போ அதில் நீங்கள் இதுலேயே அந்த பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்குல்ல, அடுத்த பாயிண்டில் வெர்டிக்கலாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே நம்ம டச் ஆகிடும். அது வந்து ராங் கனெக்ஷன் மாதிரி. அடுத்து ஐசிஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த பிரெட்டோட சென்டரில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஏன்னா மெட்டல் பிளேட்ஸோட கனெக்ஷன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள், எல்லாமே வந்து இங்கே வெர்டிக்கலி கனெக்டட். அப்போ அது 5 பாயிண்ட்ஸ் வந்து அது உள்ள இன்டர் கனெக்டாக இருக்கிறதுனால இந்த கனெக்ஷன் தப்பு தான், எப்படியும் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது. கரெக்டாக அந்த மிடில் லேயர் இல்லையா, அந்த கேப்பில் இந்த மாதிரி ஐசிஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான பொசிஷன் ஃபார் ஐசி. அது ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த செகண்ட் ஆப்ஷனில் கனெக்ட் பண்ணலாம். ஒரே லைனில் கொடுத்துடக்கூடாது, ஒரே வெர்டிக்கல் காலம் லைனில் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தானாவும் எல்லாமே ஷார்ட் ஆகிடும். இது சிம்பிளான ஒரு சீரீஸ் கனெக்ஷன் வித் ரெசிஸ்டர் அண்ட் எல்இடிஸ். ஸோ அதில் பேட்டரி ப்ளஸ் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கீழே பேட்டரி மைனஸ் கொடுத்தாச்சு. ஸோ ப்ளஸ்லேருந்து ரெசிஸ்டர் ஃபஸ்ட் ஹேண்டு, ரெசிஸ்டர் செகண்ட் ஹேண்ட்லேருந்து எல்இடி ப்ளஸ், அந்த ஃபஸ்ட் எல்இடி மைனஸ் டு செகண்ட் எல்இடி ப்ளஸ், அடுத்த செகண்ட் எல்இடி மைனஸ் டு பேட்டரி மைனஸ். இதான் ஒரு சிம்பிளான சீரீஸ் கனெக்ஷன் வித் ரெசிஸ்டர் அண்ட் எல்இடி. நெக்ஸ்ட்டு பேரலல் கனெக்ஷன். இதுதான் பேட்டரி ப்ளஸ்லேருந்து இந்த டாப் லேயர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரி மைனஸ்லேருந்து இந்த லோயராக உள்ள அந்த லேயர் இல்லையா, அதுக்கடுத்த லேயர் கொடுத்துருங்க. ஸோ பேட்டரி ப்ளஸ் டு ரெசிஸ்டர் ஃபஸ்ட் ஹேண்ட், ரெசிஸ்டர் செகண்ட் ஹேண்ட் டு எல்இடி ப்ளஸ், அடுத்து எல்இடி மைனஸ் டு பேட்டரி மைனஸ். அதே மாதிரி இன்னொரு கனெக்ஷன், பேட்டரி ப்ளஸ் டு ரெசிஸ்டர் ஃபஸ்ட் ஹேண்ட், ரெசிஸ்டர் செகண்ட் ஹேண்ட் டு எல்இடி ப்ளஸ், எல்இடி மைனஸ் டு செகண்ட் எல்இடி மைனஸ் டு பேட்டரி மைனஸ். இது பேரலல் கனெக்ஷன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சு என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் போகலாம். என்னென்னா நீங்களும் என்ன பண்ணலாம்னா ஒரு சீரீஸ் கனெக்ஷன், அடுத்து பேரலல் கனெக்ஷன் இந்த பிரெட் போர்டில் கொடுத்து செக் பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க ஒன்றா. பிரெட் போர்ட், அடுத்து சப்ளை, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து எல்இடி. சப்போஸ் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இன்செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அந்த சர்க்யூட் டயக்ராம் வரும். இதை பார்த்தீங்கன்னா பண்ணலாம், நீங்களாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி ப்ளஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த இதில் டாப் லேயரில் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து பேட்டரி மைனஸ் எடுத்து இந்த பாட்டம் லேயரில் கொடுத்துருங்க, இந்த லோயர் இதில். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கீங்களா, பேட்டரி ப்ளஸ் டூ ரெஜிஸ்டர் ஃபஸ்ட் எண்ட். ஸோ இது ப்ளஸ்ஸு, இங்கேருந்து ஃபஸ்ட் எண்டில் கொடுத்துக்கோங்க. அதோட செகண்ட் எண்டை தூக்கி ஒன் ஆஃப் த 3 எல்இடிஸில் ஃபஸ்ட் எல்இடியோட ப்ளஸ், இங்கேருந்து ஃபஸ்ட் எல்இடியோட ப்ளஸ். அடுத்து இந்த டயக்ராமில் சர்க்யூட் டயக்ராமில் இந்த ட்ரையாங்கிள் வந்து ப்ளஸ்ஸை மீன் பண்ணும், இந்த வெர்டிகல் லைன் வந்து மைனஸை மீன் பண்ணும். இந்த ரெண்டு ஆரம் மார்க் வந்து எல்இடி மீன் பண்ணும். ஏன்னா டயோட் அப்புறம் எல்இடி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அந்த டயக்ராம் சிம்பிள் இருக்கும். நெக்ஸ்ட் எல்இடி மைனஸ்லேருந்து செகண்ட் எல்இடி ப்ளஸ், செகண்ட் எல்இடி ப்ளஸ் டூ, செகண்ட் எல்இடி மைனஸ் டூ, தேர்ட் எல்இடி ப்ளஸ், இந்த கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் எல்இடி ப்ளஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸோட ரெசிஸ்டரோட செகண்ட் ஹேண்டு, அதோட மைனஸ்லேருந்து செகண்ட் எல்இடியோட ப்ளஸ். ஃபஸ்ட் எல்இடி மைனஸ் டூ, செகண்ட் எல்இடி ப்ளஸ், செகண்ட் எல்இடி மைனஸ் டூ, தேர்ட் எல்இடி ப்ளஸ். அடுத்து தேர்ட் எல்இடி மைனஸ் டூ, பேட்டரி மைனஸ். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த பேட்டரி மைனஸ்க்கு நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ இந்த கனெக்ஷன் கரெக்டாக செக் பண்ணிக்குவேன். கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள், செக் கனெக்ஷன்ட்டு. எல்லாமே கரெக்டாக இருந்தால் அதில் ஆன்சர் வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதில் எதாவது காட்டும். ஸோ சிமிலர்லி நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி பேரலல் கனெக்ஷன் செக் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கு இல்லையா, இதில் பேரலல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ காம்பனண்ட்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கள். பிரெட் போர்ட், அடுத்து சப்ளை, ரெசிஸ்டன்ஸ், அடுத்து எல்இடிஸ். வழக்கம் போல் இதில் ப்ளஸ் கனெக்ட் பண்ணுங்கள், இங்கே பேட்டரி மைனஸ் கொடுத்துருங்க. ஸோ சர்க்யூட் டயக்ராம் ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ பேட்டரி ப்ளஸோட ரெசிஸ்டர் ஃபஸ்ட் ஸ்டாண்ட், 3 ரெசிஸ்டரோட ஃபஸ்ட் ஸ்டாண்டும் பேட்டரி ப்ளஸோட கிளிக் பண்ணலாம் இருக்கா. ஸோ பேட்டரி ப்ளஸோட ஃபஸ்ட் ரெசிஸ்டர் ஃபஸ்ட் ஸ்டாண்டு, அடுத்து பேட்டரி ப்ளஸோட செகண்ட் ரெசிஸ்டர் ஃபஸ்ட் ஸ்டாண்டு, அடுத்து பேட்டரி ப்ளஸோட தேர்ட் ரெசிஸ்டர் ஃபஸ்ட் ஸ்டாண்ட். இங்கே கேப் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுங்கள், ஒரு ஒயர் கூட ஜாயின் பண்ணுங்கள். இப்போ மேலே ஃபுல்லாகவே இங்கே லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வரைக்கும் ப்ளஸ் தான். ஸோ 3 ரெசிஸ்டர் முடிச்சுட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பேட்டரி ப்ளஸோட 3 ரெசிஸ்டரோட ஃபஸ்ட் ஹேண்ட் கனெக்ட் பண்ணிட்டோம், இந்த கனெக்ஷன் முடிஞ்சு. அடுத்து ரெசிஸ்டரோட செகண்ட் ஹேண்ட்லேருந்து எல்இடி ப்ளஸ் கொடுக்கணும். செகண்ட் ஹேண்ட் டு எல்இடி ப்ளஸ், ஃபஸ்ட் இது முடிஞ்சு. செகண்ட் ரெசிஸ்டரோட செகண்ட் ஹேண்ட்லேருந்து எல்இடி ப்ளஸ், அடுத்து 3வது ரெசிஸ்டர்லேருந்து அடுத்த எல்இடி ப்ளஸ். ஸோ இந்த கனெக்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் எண்ட் ஆஃப் த ரெசிஸ்டர் டு எல்இடி ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 3 எல்இடி மைனஸ்னு கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரி மைனஸில் கொடுத்துடணும். ஸோ எல்இடி மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, டு அடுத்த எல்இடி மைனஸ், அந்த எல்இடி மைனஸ்லேருந்து நெக்ஸ்ட் எல்இடி மைனஸ். இப்போ இந்த எல்இடி மைனஸ் எல்லாமே வந்து காமனாக அந்த பேட்டரியோட மைனஸில் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன்ஸ் ஓகே.